இந்த வீடியோ புதன்கிழமை எடுத்திருந்தேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா கிருத்திகை. தொடர்ந்து ஒரு 2-3 மாதமாகவே கிருத்திகை அமாவாசை அடுத்தடுத்த நாள் வந்துட்டுருக்கு. காலையில் பார்த்திங்கன்னா வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு உள்ளே போய் வந்து கிருத்திகை வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். நேற்றே பார்த்திங்கன்னா பூஜை சாமான்லாம் தேய்ச்சிட்டு வீடியும் பெருக்கி தொடச்சாச்சு, எல்லா வேலையும் முடிச்சாச்சு. காலையில் எழுந்து குளித்த உடனே சாமிக்கு தேவையான வேலையை வந்து மட்டும் செஞ்சால் போதும். நைட்டு எப்போவுமே கவுண்டர் டாப்பை இந்த அளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சா காலையில் ஈஸியாக இருக்கும். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நைட்டு காய்ச்சின பால் இருந்தது, அதை மட்டும் கொஞ்சம் எடுத்து டீயை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து மற்ற வேலையை சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். பசும்பால் பார்த்திங்கன்னா லேசாக காய்ச்சவே வந்து அந்த பாத்திரம் வந்து அதிகமாக ஏடு பிடிக்கும், சீக்கிரமாகவும் வந்து அடி பிடிக்கும் பசும்பால் காய்ச்சிட்டிங்கன்னா. அதே போல் காய்ச்சி எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏடு அதிக அளவில் கிடைக்கும். இன்றைக்கி வந்து கிருத்திகைன்றதால வந்து நான் வடை, பாயாசம், அப்பளம் எல்லாமே பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி வந்து பசங்கள்லாம் லீவில் இருக்காங்க. நெக்ஸ்ட் வீக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பசங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. பசங்க வந்து பாயாசம் ரொம்பவே விரும்பி குடிப்பாங்கன்றதால செஞ்சுருந்தேன். இன்னொன்று என்னோடய 2 ஃப்ரெண்டும் வந்து இன்றைக்கி வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நாள் கழித்து வராங்க. சரி அவங்களும் வராங்களே கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு செஞ்சுருந்தேன். வீட்டில் சேமியாவும் இதெல்லாம் இல்லை, இருந்தாலும் வீட்டில் அவல் இருந்ததால் அவல் பாயாசம் தான் இன்றைக்கி நான் செஞ்சுருந்தேன். ரொம்ப நாள் கழித்து வெற்றியோட புகழ் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தான். அவனோட டாய்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீட்டுக்கு வந்தது. பூஜாவோட புகழ் தான் நல்லா என்ஜாய் பண்ணுவான். எப்போவுமே யாருன்னா அவனுக்கு இருக்கணும் விளையாடுறதுக்கு. டிவி பார்த்திங்கன்னா ஒரு வாரம் ஆகிடுச்சு ரிப்பேர் ஆகி, அதை இன்னும் சரி பண்ணலை. அதனால் இன்றைக்கி இவங்களாம் வந்தது, இன்றைக்கி ஒரு நாள் ஜாலியாக போகும்னு சொல்லிகிட்டு இருந்தோம். ஏன்னா இப்போ கொஞ்சம் ஃபோன் அதிகமாக பார்த்துட்ருக்கோம் டிவி இல்லாததால். பசங்க இன்றைக்கி ஒரு நாள் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. கிருத்திகைக்கு காலையிலேயே வந்து நான் எல்லாம் போட்டு சாமி கும்பிட்டதால் காலையிலேயே நான் இன்றைக்கி சாதம் சாப்பிட்டுட்டேன். எப்போவுமே ஒரு வேளைக்கு மேலே சாதம் சாப்பிடவே எனக்கு பிடிக்காது. சரி இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸோடு இன்றைக்கி சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு மத்தியானமாக சூடாக வடை போட்டுக்கலாம் பேலன்ஸ்ன்னு சொல்லி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா மத்தியானம் தான் கொஞ்சம் போல் வடை போட்டிருந்தேன். எல்லோரும் ஒன்றா உட்காந்து ரொம்ப நாள் கழித்து ஜாலியாக சாப்பிட்ருந்தோம். ஆரி ஒர்க் கிளாஸ் போகும்போது பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரெண்டோட வீட்டில் தான் வந்து காலையில் டிஃபன் வந்து நல்லா மூக்கு முட்டை நல்லா சாப்பிடுவோம். மத்தியானம் வீட்டில் வந்து சாப்பிடவே பிடிக்காது. இப்போ இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கழித்து எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தோம். ஒரு வெயில்தால் ஒரு 4 மணிக்கு 3 மணிக்கு மேலே தான் போயிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு. இந்த வீடியோஸ் எல்லாமே என்னோடய ஃப்ரெண்டு கீதா தான் எடுத்திருந்தாங்க. அவங்க சேனல் வச்சுருக்காங்க. லாஸ்ட்டில் இந்த வீடியோ ஃபுல்லாக அவங்கள என்னால் காட்ட முடியல. நான் இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்க கொஞ்சம் மறந்துட்டேன் சோம்பேறித்தனத்தால். என்னோடய ஃப்ரெண்டு தான் வந்து எனக்கு எடுத்திருந்தாங்க அவங்க விலாகுக்கு. அதை நான் அப்படியே இன்றைக்கி வாங்கிக்கிட்டேன் அந்த வீடியோஸை எனக்காக. நெக்ஸ்ட் இயர் ஸ்கூல் ஜாயின் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு 3 பேரும் வேறு கிளாஸ் இருந்தாங்க. இப்போ சுஷாவும் பூஜாவும் ஒரே கிளாஸ் ஆகிட்டாங்க. சாதனா மட்டும் வேறு கிளாஸ் போயிருக்கா. இந்த வருஷம் கொஞ்சம் ஜாலியாக போகும்னு எதிர்பார்க்குறாங்க. ஈவினிங் நான் செஞ்சுருந்த பஞ்சகவ்ய விளக்கை வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்ருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.